Hello friends, welcome to Gomathi's kitchen. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா செட்டிநாடு ஸ்பெஷலா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்து நீங்க பிரியாணியோட வச்சு சாப்பிடுறதுக்கும் சாதம், சப்பாத்தி, இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியோட டீடைல் இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.com ல போஸ்ட் போட்டுருக்கேன். அந்த போஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு சிக்கனை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக கல்பாசி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற சோம்பும் கல்பாசியும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் கிள்ளிலாம் போடலை, முழுசாகவே ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்து அதை நல்லா செவக்க விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு கட் பண்ணது உங்களுக்கு 1.5 கப் அளவுக்கு இருக்குது. அது அதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்குனீங்க அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு வதங்கி வந்துடும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இப்போயே இந்த எண்ணெயில் வதக்கிறப்ப உங்களுக்கு மசாலா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இதை கருகிடாமல் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் மற்ற மசாலா பொடிகள்லாம் இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் போட போகிறதுன்னு பார்த்திங்கன்னா குழம்பு பொடி போட போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் குழம்பு பொடி எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1.5 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு கிரேவி நல்லா உங்களுக்கு காணி வரும். இதில் வந்து காரம் பத்தாது, அதனால் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு தீயை நல்லா கம்மியாக வச்சு இந்த எண்ணெயிலே நல்லா கருகிடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வந்து சிக்கனில் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ தான் நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தக்காளியை சேர்த்துக்க போகிறேன். முன்னாடியே தக்காளி போடக்கூடாது. இந்த சமயத்தில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணினது ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். அதிக தக்காளி போட்டுட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி சிக்கன் மட்டன் குழம்புக்கு, அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பரட்டி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு வேக விடலாம். அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், அதே மாதிரி இந்த தக்காளி வதங்குறப்பையும் உங்களுக்கு தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிதமான தீயில இடையில கலந்து விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வதங்கி அந்த போட்டிருக்கிற தக்காளியும் வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கிரேவி டைப்பில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும், இடையில கலந்து விடுங்க. இப்போ இந்த சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும், நம்ம அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க.
கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியோடைய இந்த கசகசாவை சேர்த்துக்கலாம். கசகசா இல்லாத இடத்துல இருக்கிறீங்கன்னா முழு முந்திரி பருப்பு 3 சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக திக்காக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த கிரேவிக்கு ஸ்பெஷலாக நான் போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு மசாலா. இந்த மசாலா போடுறப்ப தான் உங்களுக்கு அந்த செட்டிநாடு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும், கலரும் கிடைக்கும். இது ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக சிக்கன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இடையில நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நம்ம வந்து 3/4 கப்பு தான் தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு நல்லா குழம்பு மாதிரி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதிலேயே வந்து நம்ம செட்டிநாடு மசாலா பொடி சேர்க்க போகிறோம். இதை அரைக்கிறப்பே நான் சொல்லியிருப்பேன், இதை வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கசந்த டேஸ்ட்டு வந்துடும். இப்போ இந்த மசாலா உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்தேன். என்னோடதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். இது முழுக்க ஆப்ஷனல் தான். இது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை மூடி வச்சு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா மசாலா கலர்லாம் மாறிடுச்சு பாருங்கள். அந்த செட்டிநாடு கலர் நல்லா டார்க்காக இருக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டார்க் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக எடுக்கவும் கூடாது, ரொம்ப திக்காகவும் எடுக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, பிரியாணிக்கு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி பரோட்டாலாம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கினதை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.